ஹாய் காய்ஸ், மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோவான டீ கேக் ரெசிபி தாங்க அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணி நீங்கள் டீ கேக் ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும், ஃப்ளாப்பே ஆகாதுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 1 kg டீ கேக் ரெடி பண்ணுறேங்க. அது எனக்கு 12 முட்டை தேவைப்படுது. நீங்கள் சப்போஸ் இப்போ பிகினர்ஸ் நான் பாதி ட்ரை பண்ணி பார்க்குறேன் 1/2 kgக்குன்னு நினைக்கிறீங்கன்னா நான் சொல்கிற மெஷர்மெண்ட்லேருந்து ஆஃப் எடுத்துக்கோங்க. முட்டை ஆட் பண்ணிவிட்டு பைனாப்பிள் எசன்ஸ் இந்த டப்பாவில் இருக்க மூடியிலையே நான் 3 மூடி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்பீடில் போட்டுட்டு 6 நிமிஷம் வரலும் நல்லா பீட் பண்ணுங்கள். அந்த எக் ஸ்மெல்லாம் போகும். பீட் பண்ணும் போதே நடுவில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கணும். நான் பவுடர்லாம் பண்ணல, அது நார்மல் சுகர் தான் எடுத்திருக்கேன். நம்ம பீட் பண்ணுறப்பையும் சுகர் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கணும். ஃபுல்லாக பீட் பண்ணும் போதே நடுவில் ஸ்பேட்சில் வச்சு எடுத்து விட்டுட்டு பீட் பண்ணணும். ஏன்னா அதில் எக்ஸ்மெல் வரும். ஃபுல்லாக மெதுவாக பீட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மைதா ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம ஃபுல்லாக ஆட் பண்ணால் நம்ம பீட் பண்ணது எல்லாமே அப்படி உள்ளே போயிடும். மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபுல் ஸ்பீட் போடக்கூடாது. ஃபஸ்ட்டு ஸ்பீடில் போட்டு தான் இதை ஃபுல்லாக மைதா ஃபுல்லாக அப்படியே மெதுவாக ஆட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஃபுல் பேட்சும் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஃபுல் ஸ்பீடில் போட்டுட்டு இது எல்லாம் மைதா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம பீட் பண்ணிக்கணும். ஒரு நிமிஷம் பீட் பண்ணால் போதும். அப்புறம் கேக் ஜெல் ஆட் பண்ணணும். கேக் ஜெல் ஆட் பண்ணிவிட்டு இங்கே தாங்க முக்கியமான விஷயமே இருக்குது. கேக் ஜெல் ஆட் பண்ணிட்டா டைட் ஆயிரும். அப்போ கை வலிக்குதுன்னு சொல்லி நம்ம கம்முன்னு விட்டுறக்கூடாது. ஃபுல் ஸ்பீடில் போட்டுட்டு நல்லா ஒரு 7 நிமிஷம் கை வலிக்க நடுவில் ஸ்க்ராப் பண்ணி ஸ்பேட்சுலா விட்டு நல்லா விட்டுட்டே நல்லா பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா இதில் தான் நம்ம மிஸ்டேக்கே பண்ணுவோம். நிறைய பேருக்கு ஃப்ளாப் ஆகிறது இதனால தான் இருக்கும். நம்ம பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன். கேக் ஜெல் யூஸ் பண்ணும்போது முட்டை, எசன்ஸ், 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணியிருப்பேன். ஏன்னா இந்த ஜெல் யூஸ் பண்ணும்போது ரொம்ப டைட்டாகும். ஒரு சில டைம் கீழே ஒரு லேயர் மாதிரி வந்துடும், மேலே பிசுன்னு வந்துடும். இந்த மாதிரிலாம் வராமல் இருக்கிறதுக்கு கேக் ஜெல் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஒயிட் கலரில் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஆயில் நார்மலாக நம்ம வீட்டில் பயன்படுத்துவோம்ல, உஷாயில், இந்த மாதிரி ஸ்மெல் வராத ஆயிலாக ஆட் பண்ணி ஒரு ஸ்பீடில் போட்டு 1 நிமிஷம் ஃபுல்லாக நல்லா பீட் பண்ணி ஸ்பேட்சில் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. ஆயில் மிக்ஸ் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதனால் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ப்ளைனாகவே பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 2 kg பேக் பண்ணுற டின் எடுத்து ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பேப்பர் போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறது ஸ்பேட்சில் போட்டு மிக்ஸ் பண்ணி இதில் நல்லா ஃபில் பண்ணிக்கணும். ஃபில் பண்ணிவிட்டு மேலே குட்டியாக கொஞ்சம் இருக்கிற டூட்டி ஃப்ரூட்டிலாம் போட்டு ஆட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஓவனில் செட் பண்ண வச்சிடணும். ஓவன் 180 டிகிரிக்கு ஒரு 1.5 hour, நான் என்னோடய ஓவனுக்கு 1.5 hour பேக் பண்ண விட்டேன். உங்களோட ஓவன் பொறுத்து 1 hourலேயே பேக் ஆனாலும் ஆயிரும். ஒரு ஸ்டிக் எடுத்து குத்தி பாருங்கள், பேக் ஆயிடுச்சுன்னா எடுத்துக்கலாம். அப்புறம் எடுத்துட்டு சைட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி கட் பண்ணிவிட்டு நம்ம கஸ்டமர்ஸ் எந்தெந்த பீஸில் சின்ன பீஸாக கேட்பாங்க, ஒருத்தர் பெருசாக கேட்பாங்க. அந்த அளவுக்கு மெஷர் பண்ணி நம்ம கட் பண்ணி விடணும். சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அழகாக பேக் பண்ணி நான் டெலிவரி பண்ணிட்டேன். உங்களுக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி ஃப்ளாப் ஆகாது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு நான் வேறு என்ன ரெசிபி வீடியோ அப்லோட் பண்ணணுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கப் கேக்ஸ் இல்லை கேக் ஸ்பாஞ்ச் இந்த மாதிரி உங்களுக்கு ஐடியா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.